வணங்கியே வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றே வருகவே 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 வணங்கி பாடுகின்றே வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் வருகவே வணங்கி பாடுகின்ற வருகவே 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 வணங்கி பாடுகின்ற வருகவே. அம்மாவை வணங்காது உயர்வில்லை.
எங்கள் நீராமா அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற செய்து தொண்டன் நாமா பொருளோடு புகழ் வேண்டும் மகரல்ல தாயே அருள் வேண்டும் எனக்கென்றும் அதுபோலே அழுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நாங்கள் மகனாக பிறக்கின்ற வர வேண்டுமே அதை நீயே தருவாயே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிரில்லையே பசுந்தங்கம் பொது வெள்ளி மாணிக்கம் அடி வைரம் அவையாவும் ஒரு தாய் தீராகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணி காயன்பு கிடைக்காதம்மா ஈரைந்து மாதங்கள் கருவோடு இதை தாங்கி நீ வட்ட பெரும்பாடு அறிவேறம்மா ஈரேழு ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா உன்னாலே பிறந்தேனே அம்மா எங்களுக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயரில்லை நேரின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது அம்மா எங்களுக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயரில்லையே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயரில்லையே இப்பொழுது நம் மத்தியிலே மிக சிறப்பாக நடனமாடி நம்மளெல்லாம் வருகின்றதான அந்த சிறப்பு குழுவினர் இவர்களுக்கு we are happy to proudly present and appreciation of this certificate to Guru Dr. G. Archana Rajani MD, Sri Harsha Natya Kendra, Tirunelveli, Chennai, for performed classical dance on the special occasion on this Mother Day award function in DSM Mahal Tirunelveli. அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். I would now request டாக்டர் கனகராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த சிறப்பு விருதை வழங்கும்படியாக அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக can I request Subhashri to come on to the stage? வெயிட் பண்ணு. And I request Abhinaya, Jayalakshmi, இப்படி வந்து நெக்ஸ்ட் Jayalakshmi வாங்க. ஹாசினி அவர்களை மேடைக்கு ஒருமுறை அழைக்கின்றோம்.
And now Soumya. குரூப் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர். மா ஸ்னேகா இந்த பக்கம் வா. சௌமியா ஸ்னேகா பல்லு கிட்ட போ. சார் பக்கத்தில் போ. சார் பக்கத்தில் மேம மறைச்சிட்டு பாரு. அம்மா விருது வழங்கும்படியாய் நாங்கள் அவளோடு காத்துக்கொண்டு இருக்கின்றோம். மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். பக்தவச்சலம் பெருமாள் கோயிலுடைய பக்தர் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தை. வணக்கம். இந்த அநேக விழாவில் நீங்கள் பங்கேற்க அழைப்பிற்கு இந்த விழாக்குழுவினருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையர் தினமாகப்பட்டது நாங்கள் எல்லோரும் சொல்வது அன்னைங்கிறது ஒரு அம்மா. அம்மா சாதாரணமாக கிடையாது. இந்த அம்மாவை குடியிருந்த கோயில் சொல்ற வழக்கம். குடியிருந்த கோயில்னா நம்ம 10 மாதம் அம்மாவுடைய வயத்துல இருந்து நம்ம வெளியே வரோம். அதனால நம்மளுடைய குடியிருந்த கோயிலான அம்மாவை கௌரவிப்பதில் நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. இப்பொழுது ஜெயா குடும்பத்தினுடைய தலைவர் திரு கனகராஜ் ஐயா அவர்களுக்கு ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு அன்புள்ள அம்மா விருது வழங்கும்படி அவர்களை நாங்கள் அன்புடன் அளிக்கின்றோம். கடவுளை நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அம்மா வணக்கம். உங்களுடைய மகன் உங்களை குறித்து சொன்னாங்க, எல்லாத்துக்குமே அம்மா தான் அப்படின்னு. உங்களுடைய மகன் உங்களை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்தியிருக்காரு, நீங்க உங்க மகனை குறித்து ஒரு சில வார்த்தை பேசுங்க. பையன் ரொம்ப சிறப்பானவன். திருநீன்ற அத்தகராஜர் கோயிலில் எல்லாரையும் நல்லா பாதுகாப்பாக வச்சுப்பான், பார்த்துப்பான், நல்ல குணமாக இருப்பான். வர தேவார்த்தியை நல்லா இன்முகமாக வரவேற்று நல்லா பார்த்துப்பான். எல்லாரையும் நல்லா சேவை பண்ணியிருப்பான். பெருமாளையும் ஆசிரியர்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துப்பான், நல்லா வச்சுப்பான். அதுதான் எல்லாரையும் நன்றாக பார்த்துப்பாங்களா அவங்க மகன். இப்பொழுது அவர்களை குறித்து திரு கனகராஜ் அவர்கள். நம்ம ஒவ்வொரு பக்தர்கள் பெருமாளுடைய சீசர்களுடைய ஆயாருக்கு விருது வழங்குவது ஆயார் அம்மாவுக்கு விருது வழங்குற மாதிரி. ஆயார் அம்மா கோயில் இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு விருது வழங்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி உண்மையிலே பாராட்டணும். உங்களோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் வேணும். நீங்களோட தாயார பூஜை வைக்கிறப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி. தேங்க்யூ. நன்றாக கரமொழி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். அடுத்த விருதாளர் அந்த தாயார் மிக சிறப்பாக
தெரியும், நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளை வளர்த்து எடுப்பதற்கு நம்ம படுகிற பாடு ஸ்பெஷல் சைல்டு. நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், உங்களுக்கு புரியல தெரியல. ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னா மாற்றுத்திறனாளியாகவும் இருக்கலாம், மனநலம் குன்றிய குழந்தையாகவும் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட குழந்தைகளை வளர்த்து எடுப்பது மிகவும் சிரமமான காரியம். அந்த தாயாருக்கு நம்முடைய கடவுளைக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு கனகராஜ் ஐயா அவர்களை இந்த விருதை வழங்கக்கூடிய அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி கோகிலா அவர்கள் இந்த மேடைக்கு வந்து இருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மகன் ஒரு சிறந்த நியூரோ சர்ஜன், ஒரு ஒரு மருத்துவரை இந்த சமுதாயத்திற்கு தந்ததான தாயாரை நாங்கள் பெருமை கொடுக்கிறோம். இந்த அன்புள்ள அம்மாவுக்கு இந்த அன்புள்ள அம்மா விருது வழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். ஜெயா ஸ்கூல்ல தான் படித்தாங்க. அப்படியே அங்கேயே அப்புறம் ஸ்கூல் போய் அங்கேயே கொஞ்சம் ஏழை படித்த தான் அவன் நல்லா படிச்சு ஸ்கூல்ல ஸ்டேட் லெவல்ல அவன் தமிழ்நாட்டில் வந்து நியூவர் கற்றுக்கலாம். அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன். அத்தனைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் நியூவர் கற்றுக்கலாம். எல்லாத்துக்குமே எம்எஸ் சீட்டு கூட வந்து அவர் தான் ஸ்டேட் செகண்ட் வந்தாரு. ஸ்டேட் செகண்ட் வாங்கினாரு. எம்எஸ் சீட்ல ஸ்டேட் செகண்ட் வாங்கி நம்ம ஜிஎஸ்ல தான் ஃபுல்லாவே இருக்காங்க. அது வந்து உண்மைதான் மேடம். அவங்க சொல்றது மாமி சொல்றது. இப்போ நான் என் பொண்ணு கூட டாக்டர்னு சொல்லிட்டு அவங்களும் ஜெயா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஜெயா ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பெரிய போஸ்டிங் எடுப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் மாமி சொல்றது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிறேன். மாமி வந்து என்னுடைய குரு. நாங்கெல்லாம் இந்த நாராயண திவ்ய பிரபந்தம் அதெல்லாம் படிப்போம். அதை வந்து எண்ணற்ற குழந்தைகளுக்கு மாமி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நிறைய மேடை பேச்சுகளில் பேசும்பொழுது சரளமா நான் ஸ்லோகம் கடந்து சொல்லிட்டு வருவேன். எல்லாரும் ஒரு வியப்பா பார்ப்பாங்க. எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா சொல்லி கொடுக்குறது. அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி அன்னையர் விருது வாங்கி கொடுக்க முடிஞ்ச ஒரு காரணத்துக்கு இந்த தெய்வத்திற்கும் இந்த விழா குழுவினர் இதை இங்கே பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. திருமணி சௌந்தரவல்லி நன்றாக கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். இது ஒரு அருமையான தருணம். டாக்டர் ஆஷா ரஞ்சினி அவர்களை ஒரு மருத்துவராக்கி இந்த சமுதாயத்திற்கு பங்களித்து இருக்கின்றார். அதை கௌரவிக்கும் விதமாக அந்த சகோதரர்களை அம்மையாருக்கு இந்த விருதை வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அம்மா, நீங்க அந்த தாயாரை குறித்து அவங்க மகன் டாக்டர் ஆனதாக நீங்க பேசுறீங்க. உங்களுடைய மகள் இதே போல மருத்துவராகி உங்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார். நீங்க உங்க மகளை குறித்து இப்படி மருத்துவராகி நம்மளை பெருமைப்படுத்துவா நீங்க நினைச்சீங்களா? முதல் தருணம் அவர் மருத்துவரானவன உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது, அதை குறித்து ஒரு சில வார்த்தைகள். மருத்துவர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பையன், அவன் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கான்.
அதுக்கு அடுத்து பொண்ணு பையன்கிட்ட கேட்டேன், டாக்டர் ஆகிறியா படிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை எனக்கு இன்ஜினியரிங் லைன் தான் பிடிக்கும், நான் அதில் போகிறேன்னு வந்து நான் கொண்டு போய் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ்லேயே அட்மிஷன் போட்டு அவன் அங்கே தான் படித்தான். அதுக்கடுத்து இவங்கிட்ட கேட்டேன், அம்மா நான் எனக்கு பிடிக்க விரும்பலை, எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது, ஸோ வந்து நீ டாக்டர் ஆகிறியான்ட்டு. அது இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் மதுரையில் வந்து ஹோமியோபதி டாக்டர், அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க என்னோட என் வம்சம் டாக்டர் முடியக்கூடாது, இவெல்லாம் கடைசி பேசி எங்கள் மாமியாருக்கு, இவளுக்கு கடைசி இந்த பசங்க என்ன படிக்க வை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஆசையை வந்து அவரிடம் தெரிவித்தேன். அப்போதுலேருந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து எல்லாமே பண்ணாங்க. நீட் கிளியர் பண்ணாங்க படிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணாங்க. இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அப்போ ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் நீட்டுக்கு கோச்சிங்க்கு எங்கே போடலான்னும் போது ஜெயா ஸ்கூல்லே எங்களுக்கு நீட்டுக்கு கோச்சிங் வந்து கிளாஸ் சயின்ஸ் முடிஞ்ச உடனே சார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அங்கே நீட் கோச்சிங் படித்து நீட் முடித்தாங்க, பாஸ் பண்ணாங்க, நிறைய பெரிய மார்க் வாங்கலை. ஸோ இங்கே மெடிசின் கிடைக்காத பட்சத்தில் ரஷ்யாவில் போய் இருந்து 6 years ஸ்ட்ரகிள் நாட் கரெக்டாக எங்களுக்குரிய ஒழுக்கங்களையும் பாதுகாத்து கொண்டு நல்லபடியாக படித்து இன்னைக்கு டாக்டராக இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஹர்ஷனாட்டி யூனிவர்சிட்டி பரிமள ரவிராகவ நாட்டியாலயம் நடத்திருக்கேன். அந்த டான்ஸ் கிளாஸ்க்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணி டான்ஸ் டீச்சராகவும் இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றிம்மா, நன்றி, தேங்க்யூ. ஆரம்பத்தில் வந்து பார்க்கும் பொழுது நடனம் பாட்டு அம்மாவை வணங்காத உயிரில்லை, அம்மா என்று சொல்லாத உயிரில்லை, அம்மா வணங்காமல் உயர்வில்லை என்ற பாட்டு பாடினாங்க. மிக பொருத்தமான விழாவை தேர்ந்தெடுப்பாங்க. சொல்லாத அந்த நடன கொள்கைக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்து. அற்புதமான அடுத்தபடியாக ஒரு சிறு குழந்தை